முழுமையாக அறிவு சார்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய பெண். அப்படி வளர்ந்துருக்கிற பெண்ணை நான் பிரித்து பார்த்தேன் அப்படின்னா, அந்த உமனில் டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, WOMAN. எப்படியும் அடுத்த வருடம் நீங்கள் எல்லாரும் கொண்டாடுவீங்க. ஒரு மார்ச் 8ஆம் தேதி வரும். வந்து அடுத்த நிமிடம் விமென்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவீங்க. யாராவது ஒரு பெண்மணி வருவாங்க, 1 மணி நேரம் அவங்களுடைய பேச்சு இருக்கும், கைத்தட்டல் இருக்கும். அப்பாடா மார்னிங் கிளாஸஸ் இல்லைப்பா, அவங்க அப்படியே இழுத்து 1 மணி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னா 1 to 2 லஞ்ச் பிரேக் கேட்டுடலாம். அப்புறம் ஒரு அவர் தானே, இன்றைக்கி என்ன பேசுனாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோன்னா அந்த டே முடிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களா உட்காந்துருப்பீங்க. உங்கள் வயசில் எங்கள் காலத்தில் அது கொண்டாடப்படலை, பட் இருந்தால் நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன். தட் இஸ் நாட் தி கேஸ் அட் ஆல். அப்படி வரும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, W அப்படின்னா இட் இஸ் சர்டன்லி நாட் ஃபார் அ ஒண்டர் கிட். ஆஹா என்று ஆச்சரியப்படக்கூடிய நட்சத்திர குழந்தையை பற்றி நான் சொல்லலை. W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ வாரியர், நாட் அ வரியர். எப்போ பார் கவலைப்பட்டுட்டே உட்காந்துருக்குது. வாரியர், போராளியாக நிற்கிற 18 வயசு போதும். 18 வயசு குழந்தைக்கு போராளி ஆகக்கூடிய அளவுக்கு மனதுக்கு உறுதி வந்தாச்சு. அப்படி வந்தால் மட்டும்தான் நோ சொல்ல தெரியும். அப்படியே பக்கமாக காய்ந்து பஸ்ஸில் உட்காந்துருக்கும் பொழுது கல்லூரிக்கு வரும்போது அப்படி திரும்பி பார்த்தா பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய டீ கடையில் 10 பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. கண்கள் அந்த பக்கம் போகும். ஏதாவது ஒரு பையன் பார்த்து சிரிக்கலாம். அதையே பெரிய காரியமாக நினச்சி எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு மெகா சீரியலாகவும் திரைப்படமாகவும் தான் போக முடியுமே தவிர அவர்கள் வாழ்க்கையாக அது கண்டிப்பாக மாறவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கும். அந்த சின்ன சலனம், சின்ன ஒரு பரிதவிப்பு, இது எல்லாவற்றையும் தாண்டியும் தாங்கியும் கால ஊனி நிற்கிறவங்க மட்டும்தான் நான் சொன்ன நிர்மலா சீதாராமனாகவும் இல்லை இந்திரா நூயியாகவும் மாற முடியும். எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாம் கடந்து போயிருக்கும். அதை பெரிய விஷயமா நினச்சிட்டு அங்கேயே நிற்காம அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே உள்ளே வரும்போது நான் சொல்லிட்டேன் ஐ வில் பிகம் திஸ் அப்படின்னு சொல்லி அதற்கான வாரியராக மாறணும். என்ன காரணம் தெரியுமா? உட்காந்து 18 வயசான அத்தனை பெண் குழந்தைகள்கிட்டையும் நான் சொல்கிறேன், அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்கிறது, ஆசிரியருக்கு பதில் சொல்கிறதுங்கிறது வேறு. அம்மா 2 பேருக்கு நீ வாழ்க்கையில் பதில் சொல்லணும். யார் அந்த 2 பேர் தெரியுமா? 8 வயசு குழந்தையா நீ நின்ன போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லா பெரியவங்ககிட்டையும் அவனை அறிமுகப்படுத்தினா அடுத்த நிமிஷம் என்ன கேட்பாங்க தெரியுமா? உன் பேர் என்ன? அது அம்மாவே சொல்லியிருப்பாங்க. என்ன கிளாஸ் படிக்கிற? அதையும் அம்மாவே சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ தான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இப்போ தான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, இப்போ தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஏதோ ஒன்று. 8 வயசு குழந்தையா இருக்கும்போது வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? நீ பெருசானா என்ன ஆவ? இந்த கேள்விக்கு தப்பிச்சு யாரும் இந்தியாவில் வர முடியாது. இது அவுட் ஆஃப் சிலபஸே இல்லை. இந்தியன் சைல்டுடைய வாழ்க்கை சிலபஸில் இது முக்கியமான கேள்வி. வாட் வுட் யூ லைக் டு பிகம்? யாராகணும் நீ, யாராகணும் நீன்னு கேட்டிருப்பாங்க. நீ ஏதோ ஒரு பதில் சொல்லியிருப்ப. அந்த பதிலை காப்பாற்ற முடியாமல் 18 வயசில் வந்து நிற்கிறியான்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். 8 வயதில் நீ கொடுத்த ஒரு உறுதிமொழி, அது என்னன்னு கூட உனக்கு தெரியாது. அந்த 8 வயசு குழந்தை இப்போ 18 வயசில் இருக்கக்கிட்ட உங்ககிட்ட யோசிச்சுப்பாரு. 18 வயசில் நீ நிற்கிற, கல்லூரிக்கு முதல் நாள் வந்தாச்சு, வீட்டுக்கு திரும்பி போய் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், கணக்கு காமிக்கணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் சொல்லலை, உனக்கு கணக்கு காமிக்கணும். கண்ணை மூடி படுத்தேன்னா 8 வயசு குழந்தையா நீ யாரோ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்ன. அந்த கனவு நிறைவேறி இருந்தால் ஆல் தி வெரி பெஸ்ட், ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கனவு நிறைவேறாமல் போகிறதுக்கு உன்னுடைய பங்கு என்னவாக இருந்தது? அந்த 8 வயசு உனக்கு நீ பதில் சொல்லணுமா? இந்த 18, 28, 38, 58, 68, 78, 48 நடுவில் விட்டுறாதுன்னு சொல்லாதீங்க. தாண்டி தாண்டி போங்க. அப்படியே போய் ஒரு இந்த 8 வயது குழந்தை 88 வயதில் வந்து நிற்கும், அல்லது 80 வந்து நிற்கும்போது மறுபடியும் உனக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். 80 வயசில் இருந்து திரும்பிய வாழ்க்கை பார்க்கும்போது இதே 25ஆம் தேதி இதே 6வது மாதம் 2025 ஒன்று மனசில் வந்து போகும். இந்த நிமிடம் நான் பேசும்போது இல்லை மேடம், இந்த உறுதி நான் எடுக்கிறேன், கண்டிப்பாக சாதிப்பேன். 8 வயசு குழந்தையா நான் கொடுத்த வாக்குறுதி என்னால் காப்பாற்ற முடியல, ஆனால் 80 வயது பெண்மணியாக நான் திரும்பி பார்க்கும்போது 80 வயது வரைக்கும் இருப்போமா? கண்டிப்பாக இருப்போம். ஏன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவினுடைய பெண்ணுடைய சாதாரண ஆவரேஜ் ஏஜ் 44 நின்றுது. இப்போ 74க்கு கொண்டு வந்தாச்சு. விஞ்ஞானத்துக்கு நன்றி, மருந்துக்கு நன்றி, அறிவு வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக உங்கள் காலம் வரும்போது 88 சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு வயசே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்பீங்க. 18 வயதில் இந்த தேதியில் ஒரு மேடையில் ஒரு பெண்மணி கேட்டாங்க, அவங்க வந்த காலம் முடிஞ்சாச்சு, நீங்கள் பார்த்த நபர்களை எல்லாம் தாண்டி போயாச்சு. உங்களுடைய 80வது வயதில் திரும்பி பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று அழகாக கொடுத்தாங்க, கல்வின்னு ஒன்று மிக அழகாக கொடுத்தாங்க, என் கையில் கொண்டு வந்து என் தாயின் தகப்பனை உள்ளங்கையில் வச்சு பொத்தி மூடி கொடுத்தாங்க. 3 வருடம் இந்த கல்லூரியை பயன்படுத்திக்கோன்னு சொன்னாங்க. பேராசிரியர்கள் அத்தனை பேர் நாங்கள் கூட இருக்கோம், பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் கையை பிடிச்சிக்கிறோன்னு சொன்னாங்க, கையை உதற குழந்தை இடுப்பில் தூக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, கொண்டு போய் உன்னை விட வேண்டிய இடத்துல விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அத்தனையும் தாண்டி 80வது வயதில்
Did I keep up my promise which I made on the day 25/6/2025 மேடையில் அவங்க பேசும்போது உள் மனதில் எனக்கு நானே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டேனே, அதை நிறைவேற்றினேனா அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. 8 வயசு குழந்தைய ஏமாத்திட்டு வந்துட்டோம், 18 ஆயிடுச்சு. ஆனால் 80க்கு போகும்போது ஐயோ செய்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. மறுபடியும் குழந்தைங்க எல்லாரும் கண்டிப்பாக படிப்பீங்க. இன்றைக்கே தொடங்கிடணும். சேட்டலைட் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே தொடங்கிடணும். இன்றைக்கி தொடங்கினா மட்டும்தான் கடைசி செமஸ்டர் மேம் 5th 6th செமஸ்டரில் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னால், நானும் கல்லூரி பேராசிரியர் 35 ஆண்டுகள் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும், முதல் நாள்லேருந்து ஆன் யோர் மார்க் கெட் செட் கோ அப்படின்னு ஓட ஆரம்பித்த குழந்தை 6வது செமஸ்டர் போய் நிற்கக்கூடிய இடம் வேறு. 4வது செமஸ்டர் 5வது செமஸ்டரில் கொஞ்சம் உற்சாகம் வந்து 6வது செமஸ்டரில் ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச குழந்தைங்க ஓடின தூரம் வேறு. எந்த கம்பெனி வெளியிலேருந்து வந்து அவங்களை எடுத்தாலும் தொடர்ச்சியாக 75 வாங்கிட்டு போகிற குழந்தையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சந்தேகமே பட மாட்டாங்க. ஆனால் எல்லா செமஸ்டர்லேயும் 50 60 60 50ன்னு மாறி மாறி வாங்கி கடைசி செமஸ்டரில் 80 தொடர குழந்தைய எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சின்னு ஒன்று வேணும். தடுமாறாமல் அதே மாதிரி வருமா அப்படின்னு ஒன்று வேணும். ஓடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இன்றைக்கி ஓடுங்க. எண்ணி 10வது வருஷம் மேம் இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் முன்னால் உட்காந்துருப்பாங்க. இப்போ பணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அப்போது பணி நிறைவு பெற்றிருக்கலாம், அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. முன்னால் இடமே இருக்காது. அப்போது உங்களை கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம், நாங்கள் தான் இருக்கோம்ல. அத்தனை பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கான சீஃப் கெஸ்ட் இதுக்குள்ளேருந்தே எடுத்துடலாம். அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்கோம். மேடைக்கு நாங்கள் வரும்போது அப்போ புதிதாக ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண குழந்தைங்கள்லாம் அடுத்த ரோவில் அம்மா அப்பாவோட உட்காந்துருப்பாங்க. எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்பாங்க, உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னா அம்மா ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, என் பொண்ணு தான் போகிறா மேடையில் அப்படின்னு. எந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேராசிரியர் உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு தெரியுமா மேடம் அப்படின்னா, எங்களுக்கு அன்றைக்கே தெரியும் சார். ஃபஸ்ட்டு டே தொடங்கி ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் நிறுத்தாமல் ஒரே ஓட்டத்தோட ரிதம் அப்படிம்போம். ஒரு தாளக்கட்டு, ஒரு குதிரை பாயும் போது அதனுடைய தாளம் எப்படி இருக்குது, இதயம் துடிக்கும் போது அதனுடைய தாளம் எப்படி இருக்குது, அந்த தாளலயம் விடாமல் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் சீராக ஓடிக்கொண்டிருந்த குழந்தை. அப்போவே எங்களுக்கு தெரியும் 10 வருஷம் கழித்து சீஃப் கெஸ்ட்டாக மேடைக்கு வருவா அப்படின்னு எங்களுக்கு தெரியும்னு அப்போ சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் வீட்டில் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் கல்லூரியில் இருக்கும். இருந்தால் தான் அதுக்கு வீடுன்னு பேர், இருந்தால் தான் அதுக்கு கல்லூரின்னு பேர்.